Hello friends, welcome to Meera Mind Voice. Day 70 Sunday episode in Big Boss House. இன்றைக்கும் நிறைய ரோஸ்ட் நடந்தது. நேத்தியோட இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல் தடவையாக இந்த சேனலை விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க வாரம் முழுக்க வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகளை வழக்குகளாக விளையாடினாங்களா, என்ன பண்ணாங்க, கோர்ட் ரூம்குள்ளேயும் இருந்தது, வெளியிலையும் இருந்தது, வீடு முழுக்கவே வழக்குகளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தலை கேம் விளையாடினாங்கல்ல, அது எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா, அவங்களுக்கு ஒரு படம் போட்டு காமிக்கலாமான்னு சொல்லிட்டு உள்ளே குறும்படம் போட்டு காமிச்சார். இந்த வாரம் உருப்படியாக ஃபன்னாக இருந்தது. தலை கேம் தான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு காரணமும் சொல்லியிருந்தோம். அதாவது பார்வதி உள்ளே இல்லாத காரணத்தினால் அந்த கேம் ரொம்ப ஃபன்னாக போச்சுன்னு. அதை எட் அகெயின் பார்வதி ப்ரூவ் பண்ணாங்க. ஒவ்வொரு வழக்காடு மன்றத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ணது பார்வதி தான். அடுத்தது வழக்குகள் பற்றி விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கோரம்னு சொல்லும்போது ஏன் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு படத்தில் நடிக்க போகிறீங்க, அப்போ டைரக்டர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா கேட்பீங்களா இல்லையா, இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பீங்களா, நீங்கள் இப்படிலாம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு டெக்கோரம் மீறினதுக்கு ஜாஸ்தியாக காரணம் யார், அதிகம் யார் பண்ணாங்கன்னொன்னே கனி எழுந்து போட்டுன்னு பார்வதி தான் சார் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க ஜட்ஜாக இருந்தாலும், அவங்க ஜட்ஜாக வரவே இல்லை, அவங்களோட கேஸாக இருந்தாலும் பேசுவாங்க, அவங்க வக்கீலாக இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க ஆடியன்ஸாக இருந்தாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கேயாஸ் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் பார்வதின்னு சொல்ல அவங்க அப்படியே அப்படின்னு அவங்களுடைய முக எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருந்தது. உடனே பார்வதியை எழுப்பி கேட்டார், எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே லாயர்ஸ் சார், எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸ் சார்னு திரும்ப பதிவு பண்ணாங்க. அது பதிவு பண்ணிட்டு இதை தான் எஃப்ஜே கேட்டான், உங்கள் வீட்டில் எல்லோரும் லாயருங்கும்போது உனக்கு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரிலையான்னுட்டு. உடனே எல்லா ஜட்ஜும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸும் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும், எஃப்ஜேவை பார்த்து துள்ளாதன்னு சொல்ல தெரியுது இல்லை, நீங்கள் மட்டும் துள்ளிட்டே இருப்பீங்களா, துள்ளல் நல்லா இருக்குது, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க, அது நீங்கள் பண்ணும்போது அந்த துள்ளல் நல்லா இருக்குது, அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நான் அனாவசியமாலாம் பண்ணலை, ஆனால் மற்றவங்க பண்ணால் மட்டும் இதுவா, இது என்ன உங்கள் பர்சனல் ஸ்பேஸா, ஏன்னா உங்கள் அப்பம் வீடான்னு கேட்காம இது இவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு இது என்ன உங்கள் வீடா அப்படின்னு கேட்டு முடித்தார். இது உங்கள் பர்சனல் ஸ்பேஸா, இத்தனை பேர் வாழற வீடு அப்படின்னுட்டு. நல்லா ஓகே, நல்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்தது வினோத் சார் டெக்கோரம் அப்படின்னான்னு தெரியாத மாதிரி பேச, உடனே டாஸ்க்கை மரியாதை கொடுத்து விளையாடணும். உங்களை யாராவது கவுண்டர் அடிச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்குமா உங்களுக்கு, உங்களை யாராவது சொன்னால் தைன்னு குதிக்கிறீங்களே, யாருடைய நடவடிக்கையுமே பார்க்க நல்லாவே இல்லை. ஸோ சபரி, அரோரா, விக்ரம் இவங்கெல்லாம் ஆர்கியூ பண்ணும்போது ரசிக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, ரசித்தேன். அதே மாதிரி ஜட்ஜாகவும் சில பேர் பேசும்போது அவங்களுடைய உடை பாவனைகள் எல்லாமே அழகாக இருந்தது. அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னாரு, அப்படியே கடந்து போயிட்டார், அதை பற்றி எதுவுமே பேசலை, பிரேக் விட்டு போயிட்டார். பாரு சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன அவ்வளவா பண்ணினேன் அப்படின்னொன்னே சாண்ட்ரா, ஆமாம்மா நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கன்னு. உடனே விக்ரம், கிடைச்சது சான்ஸுன்னுட்டு, நீ சாதாரணமாகவே கொஞ்சம் ஓவராக தான் பேசுவேன், ரொம்ப அரகண்ட்டாக தான் பண்ணுவேன்னு அவர் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டின உடனே வந்துட்டான் யா சொல்கிறதுக்குன்னு சொன்னாங்களே தவிர அப்புறம்தான் உரைச்சிது, ஐயையோ நம்ம லிவிங் ரூமில் நின்று பேசிகிட்ருக்கோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டாயா, இவன் இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கேஸஸ் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வினோத் ஆதிரை மேலே போட்ட கேஸு, அது ஏன் உங்களுக்கு லூஸ் ஆச்சுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஜட்ஜி இவங்க, இவருடைய ஜட்ஜி இவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, இதில் மக்கள் மன்றத்துக்கு போய் அவங்க தீர்ப்பு சொன்னதில் குழப்பம் வந்துடுது அப்படின்னு சொன்னோன்னே, பாரு நீங்கள்
நீங்கள் உங்கள் கேஸ் ஏன் தோற்று போச்சுன்னு பாருக்கிட்ட கேட்டார். உடனே என்னுடைய லாயர் சரியில்லை சார், அடுத்தது மக்கள் மன்றத்துக்கு போச்சு கேஸு. அதாவது பாரு இந்த வழக்கு, பாரு அரோரா அந்த வழக்கு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் போட்ட வழக்கு இல்லை. எஸ், அதுதான் மக்கள் மன்றத்துக்கு போச்சு. உடனே அதுதான் சார் ரீசன்னு சொல்ல, உடனே நம்ம இவர் யார் கமருதீன் தான் சார் என்னுடைய வக்கீல் அப்படின்னு சொல்ல, அவன் உளறிட்டு இருந்தார். உடனே டைவர்ட் பண்ணாதீங்க கமருதீன், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே இருக்கிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கு போகிறீங்களே தவிர நீங்கள் கேஸை பற்றி பேசலை அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பாடம் எடுத்தாங்களா, அவங்க பேசினாங்களா, உங்களுக்கு வார்த்தையாக கற்றுக் கொடுத்தாங்களா, இதை பேசு இப்படி பேசுன்னு, நீங்கள் ஏன் எதையுமே பேசலை, எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, மைக்கை மறைச்சிக்கிட்டு சொன்னாங்களா நேரம் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார். உடனே அரோரா எழுப்பி கிச்சனில் உங்ககிட்ட பேசினாரு, அது பேசினது உங்களுக்காக கேஸில் போய் பேசின மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்க, ஏன்னா கிச்சன் மேட்டர் அட்ரஸ் பண்ணப்படலை. ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாப்பாட்டில் ஃபங்கஸ் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு ஆரம்பித்ததை உங்கள்கிட்ட எகிரி பேசினாரே, அப்படி பேசினவர் கேஸும்போது உங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்ட உடனே, உங்களுக்கு ஃபேவராக சாஃப்டாக போயிட்டேன்னு சொன்னாரே அது உண்மையா அப்படின்னு கேட்க, அரோரா இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அரோரா கமருதீன் கிட்ட பேசுகிறதே 10 வாரம் தாக்கு பிடிக்கிறதுக்கு தான்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம பார்வதி மேடம், சார் கேஸ் வின் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலான்னு நான் சொன்னேன் சாருங்க, அதுவே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அதை அவர் கடந்து போயிட்டார். உடனே அமித் எழுப்பி, இப்போ இவங்க 2 பேரும் ஒரு தப்பு செஞ்சாங்க, அதை மேலே கேஸ் போட்டு 4 பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது வழக்கு வந்தப்போ உங்களையே அதுக்கு வக்கீலாக போட்டு உங்களை அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு தலையாக நீங்கள் அவங்கள எதிர்த்து நின்று இருக்கீங்க, நீங்கள் அதை எதிர்த்து நின்று இருக்கணும். உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோணலையான்னு பொசுக்குன்னு கேட்டுட்டாரு. உடனே அமித் எழுந்து, சார் அவங்க போடலை சார், நானாக தான் போய் வலுவில் தலையை கொடுத்தேன்ன உடனே நமக்கு புரிஞ்சிருச்சு இவர் நம்ம ஷோவை பார்க்கவே இல்லைன்னு. அதை அப்படியே என்னமோ பேசி மழுப்பிட்டு நேர ஆதிரை டு எஃப்ஜே போயிட்டார். இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆமாம், எஃப்ஜே ஐ எம் ப்ளீடிங் கில்ட்டின்னு முடிச்சிட்டாரு. அதை ஆதிரை ஷி வாண்டட் டு கிளியர் த நேம் அப்படிங்கும்போது அதுக்கு ஏன் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கலன்னு திட்டிட்டு ஆதிரை கிட்ட, நீங்கள் இந்த இது உங்கள் பேரை கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்க, இந்த வீட்டில் இத்தனை இடம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, கோர்ட் டாஸ்கே இல்லாமல் இருந்திருந்தா கூட நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லையான்னு கேட்க, உடனே எந்த கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அமித்துனா சண்டை போட்டிங்க இல்லையா, அது தவறு. பிகாஸ் அவர் ஒரு இது கொடுத்துட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ உன்னுடைய எய்ம் இவங்கிட்ட தான், எஃப்ஜே கிட்ட தான் பேசணுன்னா எஃப்ஜேவை கூப்பிட்டு நீ எங்கே வேணாலும் உட்காத்தி வச்சு பேசியிருக்கலாம். அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜட்ஜை கார்னர் பண்ணால் என்ன அர்த்தம், அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் கோர்ட் டாஸ்கே இந்த வாரம் வரல, அவங்க சொல்கிறாங்க நான் டாஸ்கில் தான் சார் அவனை அக்யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னுட்டு, கோர்ட் டாஸ்கே இந்த வாரம் வரல, வேறு எந்த டாஸ்க் வந்தாலும் நீங்கள் போய் பொம்மை டாஸ்க்லேயோ இல்லை எல்லா டாஸ்கையும் சொன்னார், ராஜாராணி டாஸ்கையோ வேறு ஏதாவது டாஸ்க்கை வச்சு அவரை பேச முடியுமா அப்படின்னோடனே, முடியாது சார் அப்படின்னு உடனே, நீங்கள் வினோத்தை பற்றி லிவிங் ரூமில் கூட்டிகிட்டு பேசினீங்களா இல்லையா, அதே மாதிரி எஃப்ஜேவை பற்றி நீங்கள் பேசியிருக்க முடியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்ஜே கிட்ட ஏன் இந்த கேஸை டைல்யூட் பண்ணீங்க அப்படின்ன உடனே, சார் இதை லைம்லைட்டுக்கு கொண்டு வர வேண்டான்னு தோணினது அப்படின்ன உடனே, சரி அதை பண்ணிவிட்டு வேற நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க, அவள் மூஞ்சியை பார்த்துருக்கணும், அப்போது செத்து போச்சுன்னெலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, இது என்ன விதமான தனம் அப்படின்லாம் கேட்டார். மென் கார்டுனா என்ன அப்படின்னு கேட்டார். நீங்கள் மென் கார்டு யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படின்னா என்ன, எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். ஸோ இவரோட ஆர்கியூமெண்ட் எல்லாமே
எஃப்ஜேக்கு ஆதரவாக தான் போயிட்டுருக்கு. அது அந்த பையனுக்கு புரியல சார் அப்படின்னொன்னே, வித்யாபதி மென்கார்டு யூஸ் பண்ணுறது மென்கார்டு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவர் பதிலே பேசலை. ஆதிரை பேச நினைத்தது வெளியில் வரலை. அவங்க வருத்தப்படுறது தெரியுது, அவங்க கண்லேயே தெரியுது. இது உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான சந்தர்ப்பம், அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பேச விடாமல் அடிச்சிட்டீங்க. அடுத்தது விக்ரம் கிட்ட ஆதர முகம் வெளுத்து போச்சுன்னு சொல்லும்போது எப்படி இருந்தது விக்ரம்? அவங்க வெளியில் பார்த்துட்டு வந்த மாதிரியே நாங்களும் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கொட்டினா தான் அது தீரும். அவங்கள சரி நீ இவ்வளோ வச்சிருக்க இல்லை, எல்லாத்தையும் வன்மத்தை கொட்டுற இல்லை, போய் அவனையே கேட்டு வான்னு தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அது எதையும் கேட்க விடாமல் இவங்க கேஸை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை 2 பேரும் வேறு எப்படி அணுகி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்ல, ஆதிரை அரோரா அண்டு திவ்யா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா சொல்கிறாங்க, நீ சொல்லி தான் ஆகணும், அதுக்குனால நீ இது பண்ணக்கூடாது, இதோ இப்போ உனக்கு சான்ஸு சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஏதோ விக்ரம்கிட்ட சொன்னாங்களாம், தோத்த உடனே சரிவா ஹக் பண்ணிட்டு போயிடு அப்படின்னுட்டு. அதே மாதிரி இவங்கிட்ட சரிவா ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிடுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு இந்த வார்த்தை அவங்க கேட்டிருக்கணும்? ஸோ இதெல்லாம் வெளியில் வந்திருந்ததுன்னா ஆதர பேர் தானே கெட்டு போயிருக்கும். அரோரா இவர் திரும்பி வந்த உடனே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் சார்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஆதிரையை பற்றி என்னால் 10 விஷயம் சொல்ல முடியும், சொன்னேன்னா அவள் கேரியர் தான் காலியாகும், அவள் பேர் தான் டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாரு. இது என்ன சொல்லணும்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு நிறைய இருக்குது போல இருக்குது அப்படின்னு ஒரு தவறான புரிதலை கொடுக்கும். இந்த மாதிரி பொதுவாக போகிற போக்கில் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதை திவ்யாவும் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே. அப்படியே போகிற போக்கில் போட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டீங்கன்னா அது வேறு விதமாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னுட்டு இதை தெளிவாக சொன்ன உடனே, இது பண்ணாதன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க அரோரா, இந்த தெளிவை உங்கள்கிட்டேருந்து கொண்டு வரத்துக்கு இவ்வளோ நாள் ஆறுது அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இது பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாரு பிரேக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணுறாங்க. திவ்யா அச்சா இது பண்ணுறாரு, அரோராவை தெளிவாக பாராட்டிட்டு வியன்னாவை எலிமினேட் பண்ணுறாரு. எலிமினேட் பண்ணிவிட்டு சபரி நீங்கள் இன்னும் ஏதோ இறுக்கமாக இருக்கீங்க, கொஞ்சம் பிரேக் அவுட் அண்ட் கம் அவுட் அப்படிங்கிறாரு. சாண்ட்ராவை நல்ல விஷயங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அது திவ்யாவாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கமருதீனா வினோதா யாரை காப்பாற்றணுன்னொன்னே எல்லாரும் வினோத்துங்க கமருதீனை காப்பாற்றுறாரு. அடுத்தது வினோத், நீங்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுட்டு விளையாடுங்கன்னு சொல்லி வினோத்தையும் காப்பாற்றிட்டு யார் போவாங்கங்கும்போது எஃப்ஜேவா வியனாவான்னதில் வியனா வியனா எலிமினேட் ஆன உடனே ரொம்ப நல்லா ஜாலியாக எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு வெளியில் போச்சு. எஃப்ஜே அரோராவை கத்திட்டுருக்காரு. 10 விஷயம் சொல்லுவேன்னு நான் சொன்னது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்தேசமாக அப்படியே இதுவா அதை தான் அரோரா சொல்கிறாங்க, நீ அப்படி சொன்னது தான் தப்பு அப்படின்னுட்டு. 10 விஷயம் சொன்னேன்னு நான் கணக்கு பண்ணிலாம் சொல்லலை, ஒரு இதுவாக சொன்னேன். இதை இப்போ எங்கிட்ட பேசுகிறியே, எல்லாரும் தானே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதையே கொண்டு சபையில் வச்ச, வீட்டுக்குள்ளே எங்கிட்ட சண்டை போடு நான் உனக்கு பதில் சொல்கிறேன், அதை ஏன் பொதுமன்றத்தில் கொண்டு வச்ச அப்படின்ன உடனே அதுக்குள்ளே சொல்கிறாங்க, ஏய் சார் வந்துடுவாருன்னொன்னே, ஏய் இருப்பா அவங்க கேமராமேன் போய் மேக்கப்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டார். யார் பேசிகிட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை அரோரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பர்சனல் பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாதான் அப்படின்ன உடனே, என்ன எஃப்ஜே இதில் என்ன பர்சனல் இருக்குது, நீங்கள் பேசினதை அந்த ரூமில் இருந்து அத்தனை பேரும் கேட்டுட்ருக்காங்க, வெளியில் இருந்த கமருதீன் ஆதிரை எல்லாருக்குமே கேட்டிருக்கு, நீங்கள் அவ்வளோ கத்தி தான் பேசினீங்க, இதுக்கு துஷாரை இழுத்துட்டு வந்தால் சரியாயிடுமா, உள்ளே அவ்வளோ கத்தி பேசினீங்களே இப்போ பேசுங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னும் எத்தனை நாள் தான் துஷார்னு சொல்லி இந்த பொண்ணை ஏதாவது கேட்டுட்ருக்க போகிறீங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு இது வச்சார். அடுத்தது எங்கிட்ட அரோரா என்ன பேசலாம் கூடாதுன்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நல்லா இருந்ததுங்க. எஃப்ஜேவை வருத்தார், வியனாவை வருத்தார். அடுத்தது உங்களுக்கு எதிராக பேசினா மிரட்டுவீங்களா அப்படின்னுட்டு
அரோரா பேசினது அக்கறையோடு இருந்தது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. இவங்க பேசினது நல்லது, உங்களுக்கு தான் புரியணும். அதாவது இவன் சொன்னானே தவிர அப்படியெல்லாம் கிடையாது, இவன் ஏதோ இதுக்காக உதார் விட்டு போயிட்டான், அவ்வளோலாம் மோசம் கிடையாதுங்கிற மாதிரி அரோரா பேசினதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு விக்ரம்கிட்ட வந்து கேட்குறாரு, அவங்க என்ன பேசினாங்க, இது எப்படி போச்சு, உங்களுக்கு புரியுதா விக்ரம் அப்படின்னு கேட்ட உடனே, சம்டைம்ஸ் எல்லாமே நல்லது கிடையாது, நம்ம யோசிக்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவரை வக்கீலாக ஒவ்வொருத்தருமே போடும்போது அவர் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் ஆனது தெரிஞ்சுது. அடுத்தது வேணா ஸ்டேஜுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து பேசணும்னு சொல்ல இவகிட்ட சுபிக்ஷா கிட்ட நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு, அடுத்தது விக்ரமண்ணா அப்பப்போ அழுத நிறுத்துங்க நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. பாருக்கிட்ட சொன்னேன்ல, போன வாரம் முழுக்க என் மண்டையை குடஞ்சி என்னை இங்கே நிறுத்திட்ட இல்லை, அதாவது பாரு எல்லாரையும் இப்படி தான் அடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அரோரா கிட்ட வந்து 100 நாள் ஆனாலும் வெளியில் வரமாட்டேன், நல்லா விளையாடு நீ அப்படின்னுட்டு எஃப்ஜேவை வந்து வேர்ட்ஸை பார்த்து பேசு, எழுத்தாப்பில் நிற்கிறவங்களோட எமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசு அப்படின்னாங்க. கமருதீன் கிட்ட அதுதான் செம்ம டேமேஜ் சார், வீட்டுக்குள்ளே 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யாரும் இல்லாத நேரமாக வந்து பார்த்து வெளியில் வந்து உங்கள் அம்மாவை பார்க்கவா வந்து பேசட்டுமான்னு கேட்குறாரு சார் அப்படின்னு சொல்ல, உடனே இது பாருவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவர் வந்து தெரியும்னு சொல்ல, பாரு இல்லைன்னு சொல்ல, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துடுவார், வாரமே நீ என்னை அண்ணான்னு கூப்பிடலைன்னாக்க எனக்கு இந்த 2 பிரச்சனையே வேண்டாம், நான் பாட்டு ஸ்மூத்தாக போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஸோ கமருதன் இந்த வீட்டில் இதை வச்சு தான் விளையாடுறாருன்னு அழகாக அதையும் சொல்லி, பாருக்கிட்டேயும் அவன் எங்கிட்ட தான் வழியிறான்னு சொல்லி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு கடைசியில் கோவத்தில் வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. ஸோ இந்த வாரம் விஜேஎஸ் கொஞ்சம் கொளுத்தி போட்டார், அதாவது வினோத் கிட்ட வந்து பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னுட்டு. அடுத்தது வேணா வந்து கொளுத்தி போட்டாங்க. ஸோ கொளுத்தி போட்ட எபிசோடாக முடிஞ்சுது. இது முடிஞ்சதுன்னு நினச்சா திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டை. திவ்யா வந்து நான் இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் லிவிங் ரூம்லன்னு சொல்ல, சாண்ட்ரா அவசரமாக எழுந்து உள்ளே போக, திவ்யாகிட்டே ஒரு வார்த்தை போயிட்டு இது சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், அவங்களுக்கு பர்சனல் பிரச்சனை. ஆனால் அவங்க இவங்க அது பெரிய இஷ்யூவாக ஹோல் டிவியில் பார்த்துட்ருக்குற ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ்னு தெரிய வர, இது எதுவுமே தெரியாமல் வினோத் வந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நீ கேட்டே போயிருக்கலாமேம்மான்னு பேச, நீ யார் என்ன பேசன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு என்னை கேட்கக்கூடாதுன்னு அவர் நீ என்னை மண்டை வேலை ஏறி உட்காருன்னு சாண்ட்ரா சாண்ட்ராவின் வெறியாட்டம் ஆரம்பம் அப்படின்னு தோணுது நமக்கு. போய் நம்ம அந்த கதவுகிட்ட உட்காந்து சாண்ட்ரா பாரு வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த ட்ராமா தானே உங்களுக்கு தேவை அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக கத்தினாங்க. உடனே எனக்கு எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. அதாவது திவ்யா வந்து அவங்க ஜென்ரலாக சொன்னதுங்க, நம்மளே பார்த்துருக்கோம். திவ்யா சாண்ட்ராவும் ரம்யாவும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பாத்ரூமில் கவர் போடாதது அமித்துக்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வெளியிலேயே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தன்னை பற்றி மட்டும்தான் அவள் பேசுகிறாங்கிற மாதிரி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே, பார்வையும் நம்ப முடியாது. ஆனால் திவ்யா வந்து அரோரா ஆதிரை இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு அவங்க பாட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இவங்களுடைய பர்சனல் அசம்ஷன், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது அவங்கள கூட்டிகிட்டு வந்து 3 நாளாக என்ன சண்டைக்கு இழுத்துட்ருக்கா, 4 நாளாக என்ன சண்டைக்கு இழுத்துட்ருக்கான்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களை பற்றி இல்லை, அப்படி இருக்கிற பார்வதியே அதை எடுத்துக்காமல் அவங்க பாட்டு வளம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. அடுத்தது இன்சூரன்ஸ் டாஸ்க்கு. இன்றைக்கி எலிமினேஷன்லேருந்து சேவ் ஆனவங்க எல்லாரும் ஜாக்கெட் போட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்ததோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. வர்ற வாரம் எப்படி இருக்கும்? இது ஃபேமிலி வர்ற வாரமாக இருக்குமா? இதில் கேப்டன்ஷிப் டாஸ்க் என்ன பண்ணுவாங்க? போன வாரம் மாதிரி பண்ணினா நல்லா இருக்குமே. யார் யார் இந்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க் வர போகிறாங்க எல்லாத்தையும் பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்யூ.